பரலோகத்தின் தேவனே, சகலோகத்தின் ஆண்டவராகிய உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் இந்த காலவேளையிலே அனைவரும் உம்முடைய பாதத்திலே உம்முடைய வாசல்களிலே நாங்கள் துதியோடு கூட மகிமை நிறைந்த அன்புள்ள தேவனே, நீங்கள் அரவணைக்கிற தேவன், மாறாத தேவன், எங்கள் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, உம்முடைய சமூகத்தில் துதிக்கிறோம் கர்த்தாவே, கர்த்தரே, தேவாதி தேவனே, உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக்கொடுத்து துதிக்கிறோம். அப்பா பிதாவிற்கு கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர ஸ்ரீகாரத்தின் அதிகாரத்தை தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அகிலத்தின் தேவனே, எங்களை மீட்டெடுத்தவர், எங்களை ஒப்பற்றவர், ஆயிரம் பேரால் சிறந்த தெய்வம் இந்த நாளுக்கு
தேவையான சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, சௌக்கியத்தை, சம்பூர்ணத்தை நீ வரப்போம். எல்லாவற்றுடைய கரங்கள்ல அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே ஒருவரையும் இன்றுவிட இந்த புதிய நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து தேவனுடைய சமூகத்திலே ஒரு பாடலை பாடி தமிழ்ல மான்கள் நீருடைய வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்த ஆத்துமா உண்மையை வாஞ்சித்து கதறுதே, இந்த பாடலை நாம் சேர்ந்து உற்சாகமாக பாடி தேவனுடைய நாமத்திலே நாம் அவருடைய பாதத்திலே தொடர்ந்து நாம் பிடிச்சது. கட்டி உற்சாகமாக ஒரு கோடாரிகளிலே
அடைக்கலம் நீ, கோட்டை நீ, எனக்காகவே. மான்கள் நீருடைய வாதித்து கதறுகிறது போல என் ஆத்துமா நீயே நோக்கி வாதித்து கதறுகிறது. அன்றைய தினமும் எங்கள் ஆத்துமா தாகமுற்ற தேவ சமூகத்தை நோக்கி ஏங்கி தவிக்கிறது. ஐயா, எப்போது சமூகத்துக்கு நிற்பேன் என்று சொல்லத்தக்க தெய்வமே, உடைய சமூகத்தை வாஞ்சித்த ஓ எங்கள் ஆத்மாவை நீ திருப்தியாக்கிற கர்த்தர், ஆத்மாவை திருப்தியாக்கிற தேவன் அல்லவா நீ. தேவனே ஆத்மாவே தாகமா இருக்கிறதே, தேவனே ஆத்மாவே தாகமா இருக்கிறதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டை நீ, எனக்காகவே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே, வாஞ்சித்து கதறுதே, தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டை நீ, என்றும் காப்பி. நீரை விட அடைக்கலம், நீரை விட கோட்டை, உடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்துக் கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து ஆட்சி செய்து இந்த பொழுதை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவனுடைய சமூகத்திலே இந்த நாளிலே விட தேவனுடைய வார்த்தையை நோக்கி தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருப்போம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 119 அதிகாரம்
சங்கீதம் 119 165 வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை. உம்முடைய வேதத்தை நேசிப்போருக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்திலே மிகுந்த சமாதானம், மிகுந்த கிருபை, இப்படி சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த இரக்கம். வேதத்தை நேசிப்போருக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை. இந்த சங்கீதம் இவரைய எழுத்து 22 எழுத்து படி 22 அடிகளாக 22 ஸ்டான்ஸா அடிகள் இருக்கிறது. அதுல 21வது அடியில நாம் வாசித்தோம். அதிகமாக இந்த சங்கீதம் 119ஆம் அதிகாரம் தேவ கட்டளையை குறித்த ஒரு காதல் பாடலாக the holy scripture பற்றி வேதம் வேதம் என்று வார்த்தை 19 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை வலியுறுத்தி 198 ரெஃபரன்ஸ் God's words குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கீப்பிங் கைக்கொள்ளுதல் 14 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமாக தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தை. அதில் இந்த வார்த்தை நாம் வாசிக்கிறோம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். நேசிக்கிறதுனா என்ன? அவர்களுக்கு இடரவில்லை. அவர்களுக்கு வேதத்தை நேசிக்கிறவர்கள் யார்? நேசிக்கிறவர்கள் என்றால் இந்த அதிகாரத்தில் அதிகமாக கைக்கொள்ளுதல் கீப்பிங், கைக்கொள்ளுதல் ஆங்கிலத்தில் கீப்பிங் 14 டைம்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. கருத்தாக கைக்கொள்ள வேண்டும். 4வது வசனத்திலே சங்கீதம் 119 4 வாசிக்கிறோம். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீ கற்பித்தீர். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படிக்கு நீ கற்பித்தீர். கருத்தாய் கைக்கொள்ளும்படி. 7வது வசனம், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு. 17வது வசனம், உமது அடியானுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். 22வது வசனம், நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டகற்றும், நான் உன்னுடைய சாட்சிகளை கைக்கொள்ளுகிறேன். 34, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக் கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். 55, கர்த்தாவே ராக்காலங்களில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கைக்கொள்ளுகிறேன். அடுத்து 56, நான் உமது கட்டளையை கைக்கொண்டபடினால் இது எனக்கு கிடைத்தது. 57, கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன். 63,
49. அவங்காரிகள் எனக்கு ரோகமாய் பொய்யாய் பிணைக்கிறார்கள், நானோ முழு நிறுத்தோடைய கட்டளைகளை கை கொள்வேன். பொல்லாதவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள், என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்வேன். 129 உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கை கொள்ளும். 145 முழு இதயத்தோடு கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன். கை கொள்ளுவேன், கை கொள்ளுவேன். கீப்பிங் 14 தடவை கை கொள்ளுவேன். வேதத்தை நேசிப்போர் யார்? வேதத்தை நேசிப்போர் என்றால் யார்? அவர்கள் ஒரு காரணம் கடைசி நாட்களிலே, இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காலங்களிலே அநேகர் இடறி போவார்கள். பாட்டு பாடலாம், தேவன் அதாவது என்ன பாடல், பாதங்கள் இராதபடி கரங்களில் ஏந்திக் கொள்வார் பாடல் பாடலாம். யாரை தேவன் இடர பண்ணாமல் காக்கிறார்? சங்கீத புத்தகம் 91ஆம் அதிகாரத்துல அநேகருக்கு தெரியும், 11-12 வசனங்கள். உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்கு தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். யாருக்கு தூதர்களை கட்டளையிடுவார்? உன் பாதம் கையில் இராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். யாருக்கு தேவன் தூதனை கட்டளையிடுகிறார்? கர்த்தருடைய பலத்த சௌரியவான்கள் தூதர்களே, வசனத்தை பிடிதான் தூதர்களை கட்டளையிடுகிறார். சங்கீதம் 103:20 சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாக அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணியிடக்காரராக இருக்கிற அவருடைய சர்வை சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். பாதங்களில் இராதபடி கரங்களிலே ஏந்திக் கொள்வார். தூதரை கட்டளையிடுவார். எனக்காக தூதரை கட்டளையிடுவார். யாருக்கு? நீ இடராதபடி அவர் ஏந்திக் கொள்கிறவர் யாருக்கு? வேதத்தை நேசிப்போர், வேதத்தை கைக்கொள்ளுவர்களுக்கு அவர்களுக்கு இடரல் இல்லை, மிகுந்த சமாதானம். இடரல் இல்லை. தேவன் உங்கள் மீது அன்பு வைக்கிறார். தேவன் தேவனுடைய ஜனத்தை அன்பு வைக்கிறார். அன்பு வைத்த நிமித்தமாகத்தான் எந்த மனுஷனும் உன்னை சபிக்க முடியாது. ஆனால் நீ வேதத்தை நேசித்தால் உன்னை யாரும் இடரப்பட முடியாது. பேராம் தீர்க்கதரிசி இடரான போதகத்தை கொண்டு இடரப்படினான். ஆனால் தேவன் முதலாவது தேவஜனத்தை காத்தார். உபாகமம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே 4-5 வசனங்களை வாசிக்கிறோம். 23:4 நீங்கள் எகிப்து தேசத்தில் புறப்பட்டு வர வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடு உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாக மெசொப்பொத்தாமியாவின் ஊராகிய பெத்தோரிலிருந்து பெயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பு அனுப்பித்தது நிமித்தம் இப்படி செய்ய வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடி பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லை.
பாலாக் ராஜா, அம்மோன் புத்திரனுடைய ராஜா 3 தடவை தேவனிடத்திலே போய் வேண்டிக் கொண்டான். தேவன் செவி கொடுத்தாரா? செவி கொடுக்க சித்தமில்லை. தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்படினார். ஜனம் சபிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினான் ராஜா. கூறி பேசி சபிக்க வைக்கிறதற்கு வெகுமதி அனுப்பினான். அந்த வெகுமதிக்கு முன்பாக தேவனுடைய வெகுமதி, தேவனுடைய ஜனங்கள். அல்லேலூயா. ஒரு தேவனாயக்கத்தின் மேல் அன்பு கூர்ந்தபடியால் அவனுக்கு செவி கொடுக்க சித்தமில்லை. எவ்வளவு தேவனுடைய அன்பு ஜனத்தின் மேல், கரிசனை, அக்கறை. இதே யோசுவாவும் சொல்கிறான். யோசுவா 24:9-10 வாசிக்கிறோம். யோசுவாவின் புத்தகம் 24:9-10. அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபின் ராஜா எழும்பி இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து அனுப்பினார். பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லை. அவர் உங்களை ஆசீர்வதித்து இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். எண்ணாம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். தேவன் தேவ ஜனத்தை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார், சபிக்க விரும்பவில்லை. தேவன் தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்கிறதற்காக அன்பு கூறுகிறார். எந்த மனிதனை கொண்டு உனக்கு சாபம் அல்ல. தானே சாபத்தை வரவழைத்து விடக்கூடாது. யாருக்கு இடரல் இல்லை? வேதத்தை நேசிப்போருக்கு, வேதத்தை கை கொள்ளுவோருக்கு இடரல் இல்லை. மிகுந்த சமாதானம் உண்டு. தேவன் இவர்களை சபிக்கவில்லை, சபிக்கிறதற்கு அனுமதிக்கவில்லை. ஏன் மிகுந்த சமாதானத்தை இழந்து விட்டார்கள்? அதற்கு அப்புறமாக மிகுந்த அந்த சமாதானத்தை இழந்து விட்டார்கள். யாரு நிமித்தமாக? பிலேயாமுடைய உபதேசத்தின் நிமித்தமாக. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் வேறு எனக்கு குறைவுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கிறதன் வேசித்தனம் பண்ணுகிறதுக்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவன் போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளும் இடத்தில் உண்டு. பிலேயாமுடைய போதனை என்ன? இடர பண்ணுகிற போதனை. இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய ஜனத்தை இடர பண்ணி தாங்களே சாபத்தை வருவித்துக் கொள்ளக்கூடிய காலம். இடர பண்ணுகிற போதனை. பிலேயாம் செய்த போதனை என்ன? இடர பண்ணுகிற போதனை. பல போதனைகள் அந்த நாட்களில் இருந்திருக்கிறது. நிக்கோலாஸ் மதஸ்தார் போதனை கைக்கொள்ளுவரும் இடத்திலே உண்டு. பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுவரும் இடத்திலே உண்டு. நாம் சங்கீதம் 119 வாசித்தோம். 14 தடவை கீப்பிங், கை கொள்ளுதல். யார் வேதத்தை நேசிப்பார்?
வேதத்தை காண்கிறது மாத்திரமா? வேதத்தை கைக்கொள்ளுதல். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர் சபைக்கு இதைத்தான் சொல்லுகிறான். அப்போது உனக்கு சமாதானம், மிகுந்த சமாதானம் தேவனோடு இருப்பார் என்று சொல்லுகிறான். பிலிப்பியர்களுக்கு நிருபத்திலே சொல்லக்கூடியது 9ஆம் வசனத்துல 4:9 நீங்கள் என்னிடத்திலே கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்களோ அவைகளின்படி செய்யுங்கள், அப்பொழுது சமாதான தேவன் உங்களோடு இருப்பார். மிகுந்த சமாதானம். வேதத்தை நேசிப்போர் என்றால் யார்? நீ கற்றது, அடைந்தது, கேட்டது, கண்டதை கை கொள்கிறவன். இடரான போதகத்தை கை கொள்ளாது. இந்த நாட்களிலே முழு உலகத்திலும் இடரலான போதனைகளை போதிக்கப்படுகிறது. பிழையாவுடைய போதகம் என்ன போதகம்? இடர பண்ணுகிற போதகம். தேவனுக்கு விரோதமானது என்னது? அதை கலக்க வைக்கிற போதனை. பிசாசுடைய தந்திரம் என்ன? தேவனுக்கு எது பிடிக்காதோ அதை, அந்த போதகத்தை செய்வார். எந்த ரூபத்திலேயாவது அதை செய்ய வைக்கிறது. தேவ ஜனத்தை அந்நிய ஜனத்தோடு கலக்க வைத்தார். கரப்ட் ஜெனரேஷன், மாறுபான சந்ததி விட்டு விலகி நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான் பேதுரு. அப்போஸ்தலர் 2:40 ஏதுவான இழலுக்கு ஏதுவான போதனை வேலையாமுடைய போதனை. அதை கை கொள்ளும் இடத்திலே உண்டு. இந்த நாட்களில் நீங்கள் எதை கை கொள்கிறீர்கள்? தேவனுடைய திருச்சபையை, ஊழியரே, தேவஜனமே, நீ எதை கை கொள்கிறாய்? நீ கற்றது, கேட்டது, கண்டது, அடைந்ததை கை கொண்டால், வேதத்தை நேசித்தால் மிகுந்த சமாதானம் உண்டு. நீ ஒரு காலம் இடறுவதில்லை. உன் பாதம் கல்லில் இடராதபடி கரங்களிலே ஏந்துவார். உன்னை தூதர்களை கட்டளையிடுவார். உன் மேல அன்பு வைத்ததுனால்தான் பிழையாமுடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கவில்லை. ஏன் இந்த ஜனம் சபிக்கப்பட்டது? ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆமோஸ் மன்னிக்கும், மீகாவின் புத்தகம் 6:5. மீகா 6:5. என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணிய யோசனை இன்னதென்றும் பேரின் குமாரனாகிய பிலேயாம் அவனுக்கு பிரயத்தனமாக சொன்னது இன்னதென்றும் சித்தியின் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். நினைத்துக்கொள். என்ன நடந்தது? நினைத்துக்கொள். நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். பிலேயாமுடைய யோசனை, பிலேயாமுடைய ஆலோசனை. 24,000 பேர் செத்தார்கள். என்னாம் புத்தகத்தில் வாசிக்கிறோம், 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் என்ன நடந்தது என்று. தேவனுடைய நீதியை தேவன் வெளிப்படுத்தினார். பிலேயாமுடைய கைக்குலிக்காக விரும்புகிறவர். பிலேயாமுடைய போதனை வாதையினால் 24,000 பேர் செத்தார். இது யாருடைய யோசனைனா? இடர பண்ணது பிலேயாமுடைய இடரலான போதனை.
மிகுந்த சமாதானத்தை இழந்து போயிருக்கிறது. என்னாகும் 30 புத்தகம் 31 வாசிக்கிறோம் 16. பேயோரின் சங்கதியிலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணின காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனால கர்த்தரின் சபையிலே வாதம் நேரிட்டது. பிலேயாமுடைய இடரான ஆலோசனையினாலே இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தருக்கு துரோகம் பண்ணின காரணத்தினால் எதனால வாதம் வந்தது? எதனால் வாதை? தேவனுடைய சபைக்கு ஏன் வாதை? சபைக்கு வெளியே வாதை, சபைக்கு உள்ளே ஏன் வாதை? சபைக்கு உள்ளே ஏன் வாதை? பிலேயாமுடைய ஆலோசனையினால் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணின காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே. துரோகம் பண்ணினார்கள். பிலேயாம் செத்தான், அவன் கூட சேர்ந்து துரோகம் பண்ணினவர்களும் செத்தான். அல்லேலூயா. அங்கே 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்களை கொண்டு போட்டது வண்டி மீதியாவின் 5 ராஜாக்களின் ஏவி ரேகேம் சூர் ஊர் ரேவா என்பவர்களை கொண்டு போட்டார்கள். பேரின் குமாரனாகிய பிலேயாமின் பட்டயத்திலே கொன்று போட்டார்கள். பிலேயாமுடைய ஆலோசனை இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ண காரணமாக இருந்த ஒரு கூட்டம் அழித்தது. ஏன் வாதை? இந்த நாட்களில் பிலேயாமுடைய போதனம் உலகம் எங்கும் பிலேயாமுடைய போதனம். பிலேயாமுடைய போதனம் என்றால் தேவனுடைய ஜனத்தை இடர பண்ணுகிற போதனை, இடர பண்ணுகிற யோசனை, இடர பண்ணுகிற ஆலோசனை. தேவனுக்கு விரோதமான துரோகம் பண்ணக்கூடிய கடைசி காலத்தில் இது துரோகம், யூதாசின் துரோகம். அல்லேலூயா. துரோகங்கள் கடைசி காலங்களில் இது நடக்கக்கூடியது. ஆகவே தேவனுடைய சபை ரொம்ப விழிப்போடு கூட இந்த இடரலான போதனைகள் கலக்க ரெண்டையும் இந்த உலகத்தினுடைய போதனைக்கு கலக்கப்படக்கூடிய காலம் இது. ரொம்ப மைல்டா கலக்க வைப்போம், ரொம்ப அமைதியா கலக்க வைக்கக்கூடிய காலம் இது. ரொம்ப எச்சரிப்போடு கூட ஜீவிக்கக்கூடிய காலம் அந்த காலம். இழப்படக்கூடிய காலம். ரொம்ப குழந்தை போல இருக்கக்கூடாது. குழந்தை போல எபேசியர்கள் நிருபத்தில் சொல்கிறார், எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் இனி குழந்தைகளாகிறார்கள், மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரமுள்ள போதனைகளாகிய தந்திரமுள்ள போதனம் பலவித காற்றினால் அலைகளைப் போல அடிபட்டு அலைகளாகிறாமல் இனி குழந்தைகளாகிறாமல் மனுஷனுடைய சூது வஞ்சதுக்கு எதுவான பலவிதமான தந்திரமுள்ள போதனையினால் நீ அலைந்து விடாதே. குழந்தையாகிறார்கள். எபிரேயர் சொல்றாரு அந்நிய போதனை, அந்நிய போதனை. 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள். பலவிதமான அந்நிய போதனை
அதில் சரியாக நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் எந்த கற்றுக்கொண்டீர்களோ அதில் நிலைத்திருந்து அந்த போதனையில இருக்க வேண்டும். அல்லேலூயா. மற்ற போதனைகளோடு கலந்து விடக்கூடாது. நல்ல போதகரே என்று வந்தான் வாலிபன், ஐஸ்வர்யவான். அவன் யார்? ஒரு தலைவன், வாலிபன், ஐஸ்வர்யவான், நல்ல போதகரே. ஆனா அவன் இருந்த போதனை என்ன? நியாயப்பிரமாணத்தின் போதனை. நியாயப்பிரமாணத்தின் போதனை உடையவர்கள் இந்த விசுவாச ஜீவியத்தினுடைய போதனையை பின்பு கைப்பற்ற முடியாது. அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் 1 தீமோத்தேயு நிருபத்துல, அவர் ஏன் கைக்கொள்ள முடியவில்லை? இயேசு சொன்னதை துக்கமடைந்து பின்னிட்டு போயிட்டான். அவனுக்கு இருந்தது நியாயப்பிரமாணத்தின் போதனை. நியாயப்பிரமாணம் கைக்கொள்ள சொன்னான். அது யாருக்கு? விசுவாசம் வந்ததுக்கு அப்புறம் அதை விடு. அது அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர்களை நிறுத்துவதற்கு கொடுத்த போதனை. இன்றைய நாட்களில் நீ விசுவாச ஜீவியத்துக்கு இயேசுவை பின்பற்றக்கூடிய உனக்கு போதனை தேவை. விசுவாச மார்க்கத்தான், விசுவாசத்தின் போதனை. விசுவாசம் முடிந்து போயிடக்கூடாது. தேவனின் திட்டம் விட்டுறக்கூடாது. அந்த போதனையில நீ நிலைத்திருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்கிறார். 7வது வசனம் 1 தீமோத்தேயு 7:1-7. நாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றால் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்று அறியாதிருந்தும் நியாய பிரமாணத்தின் போதராய் இருக்க விரும்புகிறார்கள். நியாய பிரமாணத்தின் போதர்கள் ஒரு கூட்டம் நியாய பிரமாணத்தின் போதகர்களாக இருக்கிறார்கள். நியாய பிரமாணத்தின் போதனை, இயேசு கிறிஸ்துவின் விசுவாச மார்க்கத்தின் போதனை இல்லாம நியாயப்பிரமாணத்தின் போதனை. அது என்ன போதனை? ஒருவர் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லது என்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரர்களுக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கட்டவர்களுக்கும் தாய்தப்பால் அடிக்கிறவர்களுக்கும் கொலைவாதங்களுக்கும் வேசிக்கலருக்கும் ஆண்புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யாளர்களுக்கும் நித்தியாந்த தேவனுடைய மகிமையை சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாக இருக்கிற மற்ற செய்திக்கும் ரோதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. இது யாருக்கு? இந்த போதனை யாருக்கு? அல்லேலூயா. பாரம்பரிய கிறிஸ்தவ ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் அநேக. இன்றைக்கு கொஞ்சம் கிருபை வரத்த இந்த காலங்கள்ல சுவிசேஷத்தை அறிவிக்க கொடுத்திருப்பாரு. அந்த போதனைகளை போய் சபை போய் கேட்கக்கூடாது. திரள்கூட்டம் அற்புதத்தின் இடங்களை கூடுது. இந்த சபை ஜனம் போய் நியாயப்பிரமாணத்தின் போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிறது. தேவனுடைய சபை கேட்கக்கூடிய போதனை என்ன? கிறிஸ்துவின் உபதேசத்தின் போதனையை கேள். நியாயப்பிரமாணத்தின் போதனை. அவங்க ரட்சிக்கப்படாத ஜனங்களே ஊழியரா அவங்களுக்கு நடுவிலே அந்த போதனையை சொல்வார்கள். சுவிசேஷங்கள் திரளாக ஜனங்களுக்கு திருச்சபையில் ஆண் போய் வாய் பார்த்து உட்கார்ந்து அவன் பிரசங்கத்துக்கு தான் கமெண்ட்ஸ் வந்து 1.5 கோடி 1.5 லட்சம். நீ போய் எதுக்கு ரட்சிக்கப்படாதவன் கமெண்ட்ஸ் போட்டுட்டு கேட்கிறான். ரட்சிக்கப்படாதவன் கமெண்ட் போடுறான். பாரம்பரிய சபை, பாரம்பரிய அனுபவம்.
உனக்கு விசுவாசத்தின் மூலமாக உண்டாகக்கூடிய போதனை, கிறிஸ்துவின் போதனை தேவை. அப்போஸ்தலர் உபதேசமான போதனை தேவை. ஒரு காலத்தில் இருந்த நீ அதை விட்டு வெளியே வா. கலாத்தியருக்கு நிருபத்தில் புத்தகம் சொல்றார், அது ஒரு உபாத்தியம், அவ்வளவுதான். விசுவாசம் வந்த பின்பு கலாத்தியர் 3:24 வாசிக்கிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமாக்கப்படுவதற்கு நியாயபரமான நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாயிருந்தது. அவ்வளவுதான். ஒரு சுவிசேஷகன் உனக்கு ஒரு ரட்சிப்புக்கு உபாத்தியாயிருக்கலாம், நன்மையை செய்திருக்கலாம். ஆனால் விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்துக்கு கீழானவர்கள் அல்ல. நன்மை செய்கிற ஊழியம், நீதி செய்கிற ஊழியம் எவ்வளவா இருக்குது. ஆர்ப்பரியை செலுத்துகிறார்கள், ஹோம் நடத்துகிறார்கள், அநேக நன்மைகள், வெளியே சரீரமான நன்மைகள் செய்யக்கூடிய ஊழியங்கள் இருக்கிறது. சரீரத்துக்கு நன்மை செய்தி, அப்படி உபாத்தியங்களை செய்தி வழிநடத்தக்கூடிய போதனையின் ஊழியங்கள் இருக்கிறது. நல்லது, வரவேற்கத்தக்கது. ஆனால் உனக்கு விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட போதனைக்கு நீ அல்ல. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்தியப்பட்ட விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே, நீ அப்படிப்பட்ட போதனை. உனக்கு சரீரத்தில் ஒரு அற்புதம் நடந்து நீ விசுவாசிக்கிறதுக்காக, அல்லது பொருள் உதவி செய்து உனக்கு விசுவாசிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு உபாத்தியம் செய்திருக்க முடியும். ரட்சிப்புக்கு நேராக உன்னை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் உனக்கு அதுவே போதனை அல்ல. அப்படி போதனையில் இருந்தாலும் இடறி விடுவார்கள். ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனுடைய கற்பனை என்ன, மூல உபதேசம் என்ன? இயேசு பேதுருவை பார்த்து, சீமோன் குமாரனாகிய யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இது உனக்கு மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்தல, பரலோகம் வெளிப்படுத்திருக்கு. தேவ இது என்ன? அப்படித்தான் அவனை சொன்னார். வாசிக்க முடியும் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான் 16ஆம் வசனத்தில். இயேசுவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் இடராதபடி தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற விசுவாச ஜீவத்துக்கு ஏற்றிருந்தார். தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுதான் உன்னுடைய விசுவாச நோக்கம். உன்னுடைய விசுவாச ஜீவத்துக்கு அழைத்தவர் தேவனுடைய திட்டம், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றணும். அதுக்கு இடரா வரக்கூடிய போதனை எல்லாம் தந்திரமுள்ள போதனை, அந்நிய போதனை, கள்ள போதனை. அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு விசுவாசத்துக்கு விரோதமாக வரக்கூடிய போதனைகள் தந்திரமான போதனை, உடைய இடரப்படக்கூடிய போதனை. இந்த உலகத்தோடு கலந்து இடரப்படக்கூடிய ஆலோசனையான போதனைகள்லாம். அப்படித்தான் பேதுரு இயேசுவுக்கே போதிச்சார். அவர் சொல்றாரு, நான் மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களும் வேதவாதாரம் நான் பாடுபட்டு கொலையிட்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்று சீசருக்கு சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது. என்ன போதனை? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறான். இயேசுக்கே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், இன்ஸ்ட்ரக்ஷன். இது உமக்கு நடக்கக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று சொல்லி அவரை கணிந்து கொள்ள தொடங்கினான். அவரை திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ
எனக்கு இடரா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றபடி சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றபடி சிந்திக்கிறாய். நீ எனக்கு வேதத்தை நேசிப்போர் யார்? தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற கை கொண்டு வேதத்தை நேசிப்போர் ஒரு காலம் இடர்வதில்லை. வேதத்தை நேசித்தார். வேதத்தை நேசிக்கிறார் என்ன? பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். எல்லா வார்த்தையும் நிறைவேற்று அவர் கல்வாரி சிலுவைக்கு நிறைவேற்றி முடித்தார். அதான் வேதத்தை நேசித்தார், கை கொண்டார். அந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற, தேவ திட்டத்தை நிறைவேற்ற. ஆகவே இயேசு ஒரு காலம் இடரவில்லை. இடரல் வந்தது. ஆனால் இயேசு இடரவில்லை. பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம்! பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நமக்கு கூட பிதாவின் சிங்காசனத்தில் ஜெயம் கொள்கிறவனுக்கு தரவேங்கிறார். ஜெயம் கொள்கிறவனுக்கு எங்க தாரா? பிதாவுடைய சிங்காசனம். அதன் உங்களுக்கு உட்காரப்படி தார்கள். அப்ப நம்முடைய தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை கை கொண்டு நம் வேதத்தை நேசிக்கணும். அப்போது நமக்கு இடர முடியாது. நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி தூதனை கட்டளையிடுவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய பார்த்தா புதிய மொழிபெயர்ப்புல கத்தோலிக்க, சிஎஸ்ஐ எல்லாரும் சேர்ந்து ஒரு பைபிள் விட்டுருக்காங்க. புது மொழிபெயர்ப்பு, பொது மொழிபெயர்ப்பு, காமன். அந்த பெரிய அந்த மொழிபெயர்ப்பு பைபிள்ல அப்போஸ்தலர் நடவடிக்கை ஒரு பெயர் கொடுத்திருக்கிறது, திருத்தூதர் பணிகள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தூதர்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். சிறையில் அடைத்தார்கள், விலங்குகள் மாட்டினார்கள், விலங்கு அவிழ்ந்தது, கதவு திறக்கிறது. தூதனுடைய வேலை. இந்த உலகத்தில் எதுவும் உன்னை கட்ட முடியாது. எந்த வாதையும் உன்னை கட்ட முடியாது, தொட முடியாது. எந்த பஞ்சமும் உன்னை தொட முடியாது, கட்ட முடியாது. உனக்கு வைத்திருக்க ஆசீர்வாதத்தை எதுவும் கட்ட முடியாது. அவர் பாதம் கல்லில் இடராதபடி கரங்களிலே ஏந்துகிறவர். வேதத்தை நேசித்து நீ கை கொண்டால் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றிருக்கு. ஒரு விசுவாச ஜீவியத்திலே கை கொண்டால் வேற எந்த போதனை அல்ல, நியாயப்பிரமாணத்தின் போதனை அல்ல, தந்திரமான போதனை அல்ல, பலவிதமான அந்நிய போதனை அல்ல. இந்த விசுவாச ஜீவியத்துக்கு விரோதமாக, தேவனுடைய திட்டத்திற்கு, தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக பிரசங்கிக்கப்படுற அத்தனை போதனையும் உனக்கு இடரப்படுகிற போதனை. அதை கை கொண்டு நீ ஜீவித்தால் இந்த உபதேசத்தை நீ கண்டது, கேட்டது, அடைந்தது, பெற்றதை நீ கை கொண்டு இந்த வேதத்தை நேசிக்கும் போது உனக்கு மிகுந்த சமாதானம். ஒரு காலம் இட முடியாது. தேவன் ஜனத்தின் மேல அன்பு செய்தார். இடரப்படும் அவன் இடரப்பன அவன் ராஜா இவங்களை தொலைச்சி கட்டணும்னு நினைச்சான். தேவன் அந்த ஜனத்தை என்ன செய்தார்? அன்பு வைத்தார். அந்த வெகுமதி இல்ல, ஜனம்தான் உனக்கு வெகுமதியை பாருங்க. வேளாண்ட சொன்னாரு, ஜனம்தான் வெகுமதி, அந்த வெகுமதி இல்ல, என் ஜனம்தான் எனக்கு முக்கிய வெகுமதினார். ஆனாலும் கூலிக்காக வேதம் சொல்கிறது, வாசிக்கிற பேதர்கள் நிருபத்தில் கூலிக்காக விற்று போட்டார் அனுபவம் இருக்கிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், செமையான வழியை விட்டு தப்பி நடந்து, செமையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதியின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்திலும் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனச பேச்சை பேசி தீர்க்கதரிசி மதிகேட்டை தடுத்தது. மதிகேட்டு போதனை
அல்லேலூயா. தேவன் ஜனத்தை நேசிக்கிறார். ஆவிக்குரிய ஜீவியத்துல இந்த நாள்ல நாங்கள் கேட்ட சத்தியத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? தேவன் மெய்யாவியோட இடைப்பட்டிருக்கிறார். வேதத்தை நேசிப்போர் ஒரு காலம் வர முடியாது. யோசிப்பு இடர் தகப்பன் பலவர்ண ஆடையை உடுத்தினான். தகப்பனால் நேசிக்கப்பட்டவன். அரண்மனையிலே இடரல் வந்தது, ஆனால் அவன் இடரவில்லை. தேவ சமூகத்துல நாம் ஒப்பு கொடுப்போம். Thank you, Jesus. வேதத்தை நேசிப்போம். ஒரு காலம் இடர்விட முடியாது. இந்த காலம் இடர்களுக்கு ஏதுவான காலங்களாக இருக்கிறது. காலங்களில் நாம் எச்சரிக்கையோடு ஜீவிப்போம். தெய்வமே, கிறிஸ்துவின் உபதேசத்தை பற்றி கொள்ள வேண்டும். வேதத்தை நேசிப்போர் ஒருபாடு விடறிவிட முடியாது. ஆத்துமா
துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அவர்கள் ஒரு போதும் இடறுவதில்லை. நீர் உம்முடைய தூதர்களை எங்களுக்காக கட்டளையிட, அவர்கள் எங்கள் கால்கள் பாதம் கல்லில் மோதாதபடி இடராதபடி எங்களை தூக்கி கொண்டு செல்ல. இந்த நாளில் உம்முடைய போதனை, கிறிஸ்துவின் போதனையை நாங்கள் கைக்கொள்வோம். மீண்டும் ஒரு விஷயம் பலவிதமான போதனைகளால் நிறைந்து இருக்கிற இந்த பூமியில பலவித அந்நிய போதனைகள், பலவித அலைக்கழிக்கிற போதனைகள், கர்த்தாவே கிறிஸ்துவின் போதனையை நாங்கள் கைக்கொள்ளும். அப்போஸ்தலர்களால் முன் சொல்லப்படுகிற அந்த போதனையை நாங்கள் கைக்கொள்ளும். இந்த நாளில் எங்களுக்கு மீண்டும் ஒரு விஷயம், இடரலான போதனையை நாங்கள் பின்பற்றி போய்விடாது. உடைய வேதத்தை கைக்கொள்ளும் போது எங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அந்த மிகுந்த சமாதானம் இந்த லாக்டவுன் காலத்தில் எங்கள் ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் கடந்துள்ள பலவித போதனைகளால் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் நாங்கள் அந்நிய போதனைகளை பின்பற்றி போய்விடாது. கிறிஸ்துவின் உபதேசத்தின் மூலமாய் எங்களுக்கு வருகிற அந்த மூல உபதேசத்தின், அப்போஸ்தல உபதேசத்தின் போதனையை நாங்கள் பின்பற்றி அப்பொழுது சமாதானத்தின் தேவன் இடரில்லாமல் காத்துக்கொள்ள, உடைய தூதர்களும் எங்கள் பாதையில நாங்கள் இடரில்லாதபடி நாங்கள் கரங்களில் ஏந்திக் கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை இந்த நாளில் இந்த காணொளியை கண்டு இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயமும் இந்த வசனத்தின்படி கர்த்தாவே தங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்க, உடைய வசனத்தை கைக்கொள்ள நீர் உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்துவார்.